சார் விஜய் வந்து இன்னும் யாரோட கூட்டணின்னு சொல்லிட்டு முடிவே பண்ணல. ஆனா அதுக்குள்ள தாவேகா வந்து அதிமுகவுக்கு சப்போர்ட்டா போறாங்க சார். தாவேகா தொண்டர்கள் வந்து அதிமுக சப்போர்ட். ஆமா, நான் பார்த்தேன் இந்த எடப்பாடியோட நிகழ்ச்சியில கொடி எடுத்துட்டு போறாங்க 2 பேரு. தாவேகா கொடி எடுத்துட்டு போறாங்க. ஒருத்தர் வந்து செல்வம் நினைக்கிறேன், நான் அவர் வந்து பேனர் வச்சிருக்காரு, எடப்பாடிக்கு நன்றி அப்படின்னு தருமபுரியில வச்சிருக்காங்க. பட் நியாயமான விஷயம் தானே. அவன் வந்து அரசியல்வாதி கிடையாது, அவன் ஒரு ரசிகன். என் தலைவனை, என்னுடைய ஸ்டாரை முதல் குரல் கொடுத்து காப்பாற்ற யார்? எடப்பாடி தானே. அப்போ எடப்பாடி கூட கூட்டணி வைக்கலாமா வேணாமான்னு நீங்க யோசிக்கிறீங்க. அவன் முடிவு பண்ணிட்டான். இதை என்னால புரிஞ்சுக்க முடியும். அவன் நன்றி தான் தெரிவிக்கிறான், அவன் கூட்டணி வைங்கலாம் சொல்லல. அவனுக்கு அவ்வளவுதான் தெரியும், அவனுக்கு தெரிஞ்சதை சொல்றான். இப்போ நீங்க உங்களுக்கான அரசியலை கையில் எடுக்கக்கூடாது, உன் தொண்டர்களுக்காக மக்களுக்கான அரசியலை கையில் எடுத்தீங்கன்னா இன்னைக்கு நிலைமைக்கு திமுகவை வீழ்த்தணும்னு நீங்க முடிவு பண்றீங்க. அதானே உங்களோட கொள்கை. அப்ப நீங்க யாரோட கூட்டணி வைக்கணும்? அதை அவன் உங்களுக்கு புரிய வச்சுட்டான். இதைத்தான் ஊர் பூரா உங்களுக்கு புரிய வைக்க முயற்சி பண்ணாங்க. இன்னைக்கு ஒரே ஒரு போட்டோ, ஒரே ஒரு கொடி உங்களுக்கு புரிஞ்சிருக்குமான்னு தெரியல. புரிஞ்சுக்கிட்டு நீங்க செயல்பட்டீங்கன்னா தமிழ்நாட்டு மக்களை காப்பாத்துறது நீங்களும் உதவி செய்யலாம்.